எங்களை அதிகமாய் நேசிக்கும் பரலோக தகப்பனே, இந்த நாளில் சிறு கூட்டமாக எங்களை சேர்த்து கர்த்தாவே உம்முடைய குமாரன் சொன்ன உவமைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதில் எங்களுக்கான செய்தியை நீர் எங்களுக்கு தாரும். அந்த செய்தியை நாங்கள் விருத்த சேதனமுள்ள செவிகளால் கேட்டு, விருத்த சேதனமுள்ள இருதய பலகைகளில் அதை எழுதி கொண்டு அதை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும் தகப்பனே. இந்த நாளில் கேட்க போகும் ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. மீட்பும் ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு 10வது நாளில் இருக்கோம். ஓகே, 10வது நாள் உவமைகள், இயேசு கிறிஸ்து பகன்ற உவமைகள் 10வது நாளில் இருக்கோம். இதுவரை நம்ம 9 உவமைகள் தியானித்திருக்கோம். ஓகே, இதிலிருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கர்த்தர் பேசியிருக்காரு. ஓகே, அடுத்த ஓமை போகிறதுக்கு முன்னாடி அதோடைய பேக்ரவுண்டு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஓமைக்கு போகலாம். ஒலிவமலை எச்சரிப்பு, அதாவது ஒலிவட் டிஸ்கோர்ஸ் அப்படின்ற அந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஓமைகளுக்கு. ஏன்னா இந்த 3 ஓமைகளுமே, இந்த மத்தேயு 25 வர்ற 3 ஓமைகளுமே அந்த ஒலிவட் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஒலிவமலை எச்சரிப்பின் தொடர்ச்சி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஒலிவட் டிஸ்கோர்ஸில் என்னென்ன இயேசு கிறிஸ்து பேசினார், எதற்காக இந்த ஓமைகள் சொல்லப்பட்டது அப்படின்ற பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒலிவட் டிஸ்கோர்ஸ் நான் விளக்கமாக சொல்ல போகிறதில்ல. ஏன்னா விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா மினிமம் 5 மணி நேரம் வேணும். 5 மணி நேரம் செர்மன் ஏற்கனவே நம்முடைய யூடியூப்பில் இருக்குது. அதை தவிர ஒரு 1 hour கிளாஸும் யூடியூப்பில் இருக்குது. ஓகே, ப்ளீஸ் அதை போய் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கான லிங்க்ஸ் ஏற்கனவே அனுப்பியிருக்கோம் நம்ம. ஓகே, முக்கியமான செய்திகள் என்னென்ன சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் கள்ளக்கிறிஸ்துக்களும் எழும்புவார்கள் அப்படிங்கிறத ஒரு வாட்டியில் 2 வாட்டி சொல்கிறார் இயேசு கிறிஸ்து ஒலிவட் டிஸ்கோர்ஸில். இப்போது நாம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாரு. நாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். கடைசி நாட்கள் வரும்பொழுது யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இப்போ பாருங்கள், இக்காலத்தில் நடக்கிற விஷயங்களை பாருங்கள். எப்படி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். அதாவது கிறிஸ்தவர் என்று சொல்லப்பட்ட டொனால்டு ட்ரம்ப், ஓகே, கிறிஸ்தவர், அவர் ரிப்பப்ளிக்கன். ஓகே, கிறிஸ்தவர்களால் ஓட்டு போட்டு பதவிக்கு வந்த டொனால்டு ட்ரம்ப் எப்படி கனடாவுக்கு எதிராக, கிரீன்லாண்டுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் கடைசி நாட்களுக்கான ஒரு இதுவாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இன்னைக்கு பூமி எதிர்ச்சி எங்கே? மியான்மார்லேயும் தாய்லாண்டுலேயும் ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர் எப்படி இந்த இரட்டை கோபுரம் ட்வின் டவர் விழுதோ அதே போல் விழுது. இன்றைக்கி நடந்திருக்கு 7.7 ரிக்டர் ஸ்கேலில். ஓகே, இது இயேசு கிறிஸ்து. இவைகள்லாம் பார்க்கும்பொழுது முதலில் நாம் செய்ய வேண்டியதை, ஆண்டவரே உங்களுடைய வருகை சமீபமாக இருக்குது, அதுக்காக எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்துங்க, இன்னும் சீக்கிரம் ஆயத்தப்படுத்துங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். பாருங்கள், கடைசி காலத்துக்கு இரண்டு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒன்று அறிவு பெருகும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தானியேலில் இருக்குது. அறிவு பெருகும், அன்பு தனியும்.
ஓகே, அன்பு தணிந்து போகும் அப்படின்றது வந்து இயேசு சொல்கிறாரு. அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தனியும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பாழாக்கிற அருவருப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், the third temple has to be constructed. எருசலேமில் 3வது தேவாலயம் கட்டப்பட வேண்டும். 3வது தேவாலயம் நிச்சயமாக கட்டப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. இதில் எருசலேமில் அவர்கள் எல்லா பொருள்களும் சேகரித்து வைத்து விட்டார்கள். அந்த டெம்பிள் மவுண்ட் மட்டும் அவங்க கைக்கு கிடச்சிது அப்படின்னா அடுத்த 28 மணி நேரத்துக்குள்ள அவர்கள் புது தேவாலயத்தை கட்டி முடிக்கும் அளவுக்கு டெக்னாலஜி இருக்க வகையில், மெட்டீரியல்ஸ் இருக்க வகையில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, just more than a day they need to complete the whole temple அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வந்து கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து எப்பொழுதும் இஸ்ரவேல் நியூஸ் ஆன் இஸ்ரேல் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வை, அங்கே எங்கேயா டெம்பிள் இன்ஸ்டிடியூட் வந்து வர்றாங்க அப்படின்னா இம்மீடியட்லி ஆண்டவருடைய வருகை சமீபமாக போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முக்கிய செய்திகள் இந்த இதில் வந்து ஒலிவட் டிஸ்கோர்ஸ் அப்படின்ற மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்டு சர்மன்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப்பில் இருக்குது. பார்க்க விரும்புகிறவர்கள் பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து மத்திய 25 சொல்லும் 3 உவமைகள், 10 கன்னிகைகள், தாளந்துகள், வெள்ளாடு செம்மறியாடு ஆக பிரிக்கும் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, 10 கன்னிகைகள் நீங்கள் ஏதாவது தியானிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த கான்டெக்ஸ்ட்டில் தியானிக்கலனாலும் பரவாயில்ல, தவறு கிடையாது. அதை தனியாக தியானிப்பதிலும் தவறு கிடையாது. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இப்போது அந்த கன்னிகைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம மணவாட்டின்னு அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனா மணவாட்டி இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சபைதான் மணவாட்டி. மணவாட்டி இல்ல, அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். மணவாட்டி இல்லைன்றது கரெக்ட். அது மணவாட்டியோட தோழிகள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட்ல. ஏன்னா மணவாளனுக்கு தோழன் இருக்கிறது போல மணவாட்டிக்கு இருக்கலாம். கரெக்ட், ஆயத்தம் படுத்துகிறவர்கள். அதனால இது வந்து ஊழியக்காரர்களை குறிக்குதுன்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா? இல்லை, ஊழியக்காரர்களையும் குறிக்காது. ஏன்னா ஊழியக்காரர்கள் தான் மணவாட்டியோட தான் போயிடுறாங்கல்ல, மணவாட்டியாக போயிடுறாங்களா, ஒரே மணவாட்டி ஒரே சபையாக போயிடுறது. ஆயத்தப்படுத்துகிறவர்கள்ன்ற ஒரு இதுல பார்க்கும்போது சபை ஆயத்த பண்ணுறவங்க ஊழியர்கள் தானே. ஓகே, பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம், என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை வந்து ஒரு சைலோவாக எடுத்திங்கன்னா நீங்கள் தியானித்தது கரெக்டு. அந்த ஓமையை மட்டும் சைலோவாக எடுத்திங்கன்னா நீங்கள் தியானித்தது கரெக்டு. ஓகே, ஆனால் அது ஒலிவட் டிஸ்கோர்ஸோட தொடர்ந்து வருது அப்படின்றதால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விளக்கம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ராஜா என்ன சொல்லுங்கள். 10 கன்னிகைகளும் ரெடியாக இருந்தாங்க. அதில் 5 வந்து புத்தி இல்லைன்னு கர்த்தர் போட்டிருக்காரு இல்லைங்களா? ஆமாம். இப்போ வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ, ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்கோ, எப்படி வந்து மனிதன், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எப்படி தன்னுடைய புத்தியை பிரயோகிச்சு ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாங்களோ, அதே மாதிரி சாமி வர்றாருன்னும் போது அந்த புத்தி அந்த இடத்துல அந்த எண்ணெயை எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்க எக்ஸ்ட்ராவா, அது ஒரு அதீத புத்திசாலித்தனமா எனக்கு படுதுங்க. புத்தியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வருகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷேரிங். ஓகே, இந்த ஓமைகள் சொன்ன சூழ்நிலை என்னன்றதை பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மாறுபடுறதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஒலிவமலை படிப்பினை ஒலிவமலை எச்சரிப்பின் தொடர்ச்சியாக சீஷர்களுக்கு
சொன்ன உவமைகள் இந்த மூன்றும். ஓகே, இங்கே வந்து மற்றவர்கள் யாரும் அங்கு இல்லை. ஓகே, சீஷர்கள் இருந்தாங்க. இந்த சீஷர்களுக்குள்ளேயே வந்து 4 பேர் தான் போய் கேட்குறாங்க, பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு. ஓகே, இவங்க தான் போய் இதற்கான இந்த 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 விஷயங்களுக்கான உங்களுடைய வருகை எப்போ இருக்கும், அதுக்கான அறிகுறிகள் என்னென்னு இவங்க தான் போய் கேட்குறாங்க. ஓகே, 11 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் இருக்கிறாங்க. அந்த டைமில் 12 பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் 4 பேர் 1/3 தான் போய் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒலிவர் டிஸ்கோர்ஸில் பார்ப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம், சீஷர்களுக்கு இதை விளக்கி சொல்லவும் இல்லை ஆண்டவர். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இந்த 3 உவமைகளுமே புரிந்தன. இதை வந்து இந்த பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏதோ யூத கலாச்சாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஆரம்பத்தில் சொன்ன உவமைகள் புரியலை, எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னார். ஈவன் வாய் வழியாக செல்லுவது எதுவும் தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்கிற அந்த உவமையை விளக்கி சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இதை விளக்கி சொல்லுங்கன்னு சொன்னதால் இங்கேயும் ரெக்கார்டு இல்லை. மார்க்கு 4:33 ஆண்டவர் அவர்களுக்கு கேட்டறியத்தக்க விதமாக உவமைகளை சொன்னார் அப்படின்ற ரெக்கார்டு இருக்குது. அப்போது இந்த உவமைகளை அவர் சொல்லி இருந்தாலும் அவர்களுக்கு, சீஷர்களுக்கு இந்த 3 உவமைகளுமே புரிந்தது அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம வந்து வச்சுருக்கணும். ஓகே, அப்போது இந்த சில தவறான பொதுவான தவறுகள், அவர்கள் தவறு அப்படின்றது வந்து இன்கரெக்ட்னஸ், இன்அப்ராப்ரியேட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். கன்னிகைகளை திருச்சபைக்கு உருவகப்படுத்துவது, இது திருச்சபைக்கு உருவகப்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா மத்தேயு 24, அதாவது இதுக்கு முந்தின சாப்டரில் இருக்கிற 40-51 எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாச்சு. இப்போ திருச்சபை கிடையாது இது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எண்ணெயை வந்து திருச்சபையின் கிரியைகளுக்கு சிலர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க ஆனால் கிரியை இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படின்னு அப்படி கனெக்ட் பண்ணி அவங்க எண்ணெயை சொல்லுவாங்க. அதுவும் வந்து இட் டசன்ட் சூட் வெல். எண்ணெயை ரட்சிப்புக்கு சொல்கிறவங்களும் உண்டு, எண்ணெயை வந்து அபிஷேகத்துக்கு சொல்கிறவங்களும் உண்டு. அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் எண்ணெயை திருச்சபையின் கிரியைகளுக்கு சொல்கிறதுன்றது, ஏன்னா கிரியையினால் நாம் ரட்சிக்கப்படுவதில்லை, கிருபையினாலேயே ரட்சிக்கப்படுகிறோம். இன்னொரு ரொம்ப முக்கியமான இது வந்து 24ஆம் அதிகாரத்தில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், மற்றொருத்தி கைவிடப்படுவாள் அப்படின்ற இருக்குது. இங்கே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னோடனே திருச்சபையில் பாதி பேர் தான் ரட்சிக்கப்படுவார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டியும் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. 50% இந்த 50%ல் நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் வந்து தேவையில்லாத ஒரு இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்படி என்னதான் அந்த 10 கனியின் விளக்கம் பின்ன எல்லாத்தையுமே தப்புன்றீங்க, இது வரைக்கும் கேட்டதில் எல்லாத்தையுமே தப்புன்றீங்க நீங்கள் அப்படின்னா, யூத திருமண கலாச்சாரத்தில் கன்னிகைகளின் வரவேற்பு என்ன? இப்போ யூத திருமண கலாச்சாரத்தை மொத்தமாக நான் எடுக்கணும் அப்படின்னா இட் இன் இட்செல்ஃப் இஸ் அ கிளாஸ். ஓகே, அது வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏற்கனவே நாம் அதை பார்த்து விட்டோம். ஓகே, அந்த யூத திருமண கலாச்சாரம் என்ன அப்படின்றத வந்து பார்த்து விட்டோம். 40 வயது ஆகும் ஒரு ஆண் திருமணம் செய்ய, அப்புறம் ஆண் தான் வந்து போய் பரிசம் போடணும், ஆண் வந்து அந்த அந்த ஆணுடைய தகப்பன் தான் வந்து நீ இந்த டைமில் போய் என் மருமகளை கூட்டு வா அப்படின்னு சொல்லணும். அது வரைக்கும் அந்த மணமகனுக்கு கூட அந்த விஷயம் தெரியாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் திருச்சபை திருமணத்தில் நம்ம ஆட்டுக்குட்டியானவரின் திருமணத்தில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் இந்த கன்னிகைகளின் வரவேற்பு நம்ம வந்து கவர் பண்ணலை. ஏன் கவர் பண்ணலை அப்படின்னா அந்த வெளிப்படுத்த விசேஷத்துக்கு சம்பந்தம் இல்லாததுன்றதால கவர் பண்ணலை. நிறைய விஷயங்கள், நிறைய யூத கலாச்சார விஷயங்கள் திருமணத்தில் நடைபெறும். அதில்
ஒன்று தான் இந்த கன்னிகையின் வரவேற்பு. அதாவது நீ போய் என்னுடைய மருமகளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு தகப்பன் அனுப்பினதுக்கப்புறமா அந்த வீட்டிலேருந்து மணவாளன் கிளம்பி போகிறாரு. கிளம்பி போய் பாதி தூரத்தில் இருக்கிற தன்னுடைய மணவாட்டியை கூட்டி வரும்படி தன்னுடைய தூதர்களை அனுப்பி பாதி தூரத்துக்கு அவள் வந்ததுக்கப்புறமா திருப்பி கூட்டிகிட்டு வர்றாரு. ஓகே, திருப்பி கூட்டிகிட்டு வர்றபோது இந்த கன்னிகைகள் யார் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கும் திருமண வயதை எட்டிய கன்னிகைகள். யார்? மணவாளனுடைய வீட்டில் இருக்கும் திருமண வயதை எட்டிய கன்னிகைகள். அதாவது யூத கலாச்சாரத்தில் எப்படி அப்படின்னா, கன்னிகைகளை முன்னிறுத்தி அவர்களுக்கான வரனை தேடுவது அவர்களுடைய கலாச்சாரம். எப்படி நம்ம கலாச்சாரத்துலேயும் அதை பார்ப்போம். எப்படி அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நார்மல் இந்தியன் மேரேஜுக்கு போனீங்க அப்படின்னா வரவேற்பு பண்ணுறதுல கன்னிகைகள் நிற்பார்கள். தே ஆர் நாட் சப்போஸ் டு பி. இப்போல்லாம் ஒரு ரோபோவை வச்சுருக்காங்க, அது தப்பு. வரவேற்பு செய்கிறவர்களில் கன்னிகைகளை வைத்திருப்பது என்பது எதற்காக அப்படின்னா, அவர்களை கண்டு யாராவது பரிசம் போடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா யூத முறைமை பெண் வீட்டார் ஆண் வீட்டார் இடத்துல போய் பரிசம் போடுறது கிடையாது. யூத முறைமை என்ன, ஆண் வீட்டார் தான் பெண்ணை பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பரிசம் போடுறதுக்கு வர்றவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கன்னிகைகள் வரவேற்பு, 10 கன்னிகைகள் வரவேற்பு அப்படிங்கிறது ஒரு கன்னிகையாகவும் இருக்கலாம், 10 கன்னிகையாகவும் இருக்கலாம், 20 கன்னிகையாகவும் இருக்கலாம். அந்த வீட்டில் இருக்கும் கன்னிகைகள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அந்த வீட்டில் அப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கிற இவங்க கூட வரலாம். ஓகே, பட் நாட் எனிபடி அண்ட் எவ்ரிபடி, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது பிதாவின் வீட்டில் இருக்கும் கன்னிகைகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்றது இப்போ அடுத்த கொஸ்டின்னா, மணவாட்டியாகிய திருச்சபையை கூட்டிகிட்டு வர்றார் அவன் மணவாளன். அப்போது இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட திருச்சபை கிடையாது அப்படின்ற அந்த இதுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா 24ஆம் அதிகாரத்தில் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று, மற்ற 24ஆம் அதிகாரத்தில் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. ஓகே, அப்போது திருச்சபை காலத்தில் ரட்சிக்கப்படாத யூதர்களையும் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களையும் கன்னிகைகளாக உருவகப்படுத்துகிறார். இது ஒரு ஃபேர் இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, இவர்கள் மணவாட்டிக்கு தோழர்களாக, அதாவது திருச்சபைக்கு தோழிகளாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பட்ட விஷயத்தில் வரும். ஓகே, எங்களுக்கு எவ்வளவோ சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் எடுத்துக்கொள்ளப்படும் வருகை இருக்க போது, ஆனாலும் நாங்கள் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையிலையும் அவர்கள் கண்ணீரோடு தான் இருப்பார்கள். அந்த கண்ணீரை துடைக்கிறவர் ஆண்டவர். ஏன்னா அவர்கள் மகாபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். ஓகே, உபத்திரவ காலத்தில் 2 சாட்சிகளால், அதாவது யூதர்களுக்கான 2 சாட்சிகளால் போதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்று தொடர்ந்து 2ஆம் வருகை மட்டுமாக அல்லது இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி பிரதர், இதெல்லாம் இந்த 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 எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஓகே பிரதர். எனக்கான பாடம் என்ன பிரதர்? இதிலேருந்து நான் எப்படி இந்த ஓமையை விளக்கப்படுத்திக்கிறது அப்படின்னா, இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஓமையை இந்த ஓமையில் எனக்கான பாடம் நம்ம எடுத்துக்கலாம். தீவட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வருது. தீபம் அப்படின்றது இங்கிலீஷில் லேம்ப்ஸ் அப்படின்னு தான் வரும். ஓகே, அது லேம்பாய் அப்படின்ற அந்த விஷயம். ஓகே, ஒரு கோலின் மேல் தீபத்தை மாற்றி அதற்கு ஒரு திரியை போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றுகிற ஒரு விஷயம், இதுதான் ஆயத்தப்படுத்துதல். ஓகே, சங்கீதம் 119, 105, உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்றார். எடுத்து படிங்க யாராவது. சங்கீதம் 119, 105.
உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்போ தீபம் வந்து தேவ வசனத்துக்கு, நம்ம கையில் இருக்கிற பைபிளுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, திரி அல்லது தீவட்டியில் இருக்கிற கந்தை அப்படிங்கிறது எதுன்னு பாருங்கள். ஏசாயா 64:6. ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. போதும் போதும், நம்முடைய போல உதிர்கிறோம். போதும், நம்முடைய நீதி தான் அழுக்கான கந்தை. ஓகே, திரி வந்து எப்படி செய்வாங்க அவங்க இதில் தேவாலயத்துக்கான திரி கூட எப்படி செய்வாங்க யூதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியனுடைய பழைய அங்கியிலேருந்து செய்வாங்க திரி. பிரதான ஆசாரியனுடைய பழைய அங்கியிலேருந்து திரியே செய்வாங்க. ஓகே, அப்படி தான் வந்து மெனோரா அப்படின்ற அந்த குத்து விளக்குக்கு திரி அப்படி தான் செய்வாங்க. ஓகே, ஸோ நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. இப்போது எடுத்துகிட்டு போன புத்தி இல்லாத ஸ்திரீகள்கிட்ட தீபமும் இருந்தது, திரியும் இருந்தது. ஓகே, கையில் பைபிளும் இருந்தது, அவங்களுடைய நீதிகள், அவங்க செய்த கிரியைகளும் இருந்தது. ஓகே, ஆனால் எண்ணெய் இல்லை. எண்ணெய் என்பது அபிஷேகத்தையோ அல்லது வேதத்தின்படி நடப்பதையோ குறிக்கலாம். ஓகே, அபிஷேகத்தை குறிக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து சங்கீதம் 133 1-3 அதை படிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது. இப்போ திருச்சபைகள் பிரிந்து கிடக்குதே, டினாமினேஷன் பிரிந்து கிடக்குது. ஆனால் ஒருமித்து வாசம் செய்வது தான் முக்கியம். அதுதான் ஆரோனின் தலையில் போற்ற எண்ணெயை போன்றது. அதாவது நாம் எல்லாரும் 1 பேதுரு 2 நம்ம படிக்கிறோம், ராஜாக்களாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்தகார இருள் என்று ஆச்சரிய ஒளிக்கலைத்தார் அப்படின்றத நம்ம வந்து பாடுறோம். அதுக்கு அடுத்த வசனமே ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு இருக்கும். அந்த ஆசாரிய கூட்டமாக நாம் எப்போ இருக்கணும்னா, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு இது வருமா, ஒரு மார்க்க பேதங்கள் இருக்கலாம் அப்படின்னா ஓகே இருக்கலாம். பட் அக்ரி டு டிஸ்அக்ரி, பட் we will stand as one அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் வந்து கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் மறந்துடுறோம். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு மகிமை சேரட்டும், கிறிஸ்துவின் வசனம் பரவட்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை சேரட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு பிரசங்கிக்கப்படணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்டில் இருக்கும் பொழுது அபிஷேகம் என்பது நிறைவடைகிறது. நாம் அனைவருமே ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்றது நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். தீபம் அணைந்து போகுதல், துன்மார்க்கனுடைய விளக்கு எத்தனை சடுதியில் அணைந்து போகும் அப்படின்னு யோபு 21:17 இருக்குது. நீதிமொழிகள் 2 இடத்துல இருக்குது. நாம் ஒற்றுமையாக இல்லாதது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கான பாடம், இன்றைக்கான பாடம், அவன் அந்த சபையை சேர்ந்தவன், நாங்கள் இந்த சபையை சேர்ந்தவங்க, அப்பா நாங்கள் இந்த சபையில் இருக்கிறதால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான வேற்றுமைகள் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அபிஷேகத்தின் நிறைவு வரவே வராது. அதனால் ஒரு சைலவாக பார்த்தாலும் நமக்கான பாடம் என்ன அப்படின்னா, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது. இப்போது இந்த இடத்துல வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னா இவங்க எண்ணெயை கொடுத்துருக்கணுமே பிரதர் அப்படின்னா எண்ணெயை கொடுக்க முடியாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ஒற்றுமையாக இருக்கிறதுன்றது வந்து யூ cannot make somebody to be in peace with others. மற்றவர்களோட சமாதானத்தோடு இருங்க அப்படின்னு மற்றவர்களை நீங்கள் வந்து
யூ cannot ஃபோர்ஸ் them. அவர்களுக்கே வரணும். ஈச் அண்ட் எவ்ரி கிறிஸ்டியன் அவர்களுக்குள்ளே இந்த ஒற்றுமையின் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காக நாம் செய்ய முடிஞ்சதெல்லாம் ஒன்று தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நீர் இந்த திருச்சபையை ஒரே திருச்சபையாக, அதாவது அவர்கள் வெவ்வேறு இடத்துல ஆண்டவரை வெவ்வேறு நேரத்தில் அவர்கள் ஆராதிக்கலாம். ஆனால் திருச்சபை ஒரே திருச்சபை, இந்த ஒரே திருச்சபையாக எங்களை மாற்றும் அப்பா அப்படின்னு நாம் ஜெபம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் சமாதானத்தோடு இருக்கும்படியாக. அவர்கள் மனிதர்கள், அவர்களிடத்தில் குறை இருக்கும், அவர்களிடத்தில் குறை இருக்கவே இருக்கும். எல்லா திருச்சபை மக்களும் மனிதர்கள், அவர்களுக்கு குறை இருக்கும். எல்லா திருச்சபை தலைவர்களும் குறைவுள்ளவர்கள் மனிதர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஜெபங்களை செய்து நாம் ஒற்றுமையாக நம்முடைய மனதில் அவங்கள பார்த்தா ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நாம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது பரிசுத்த தேவனுக்கு ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களை அழைத்தும் இருக்கிறீர். இந்த நம்பிக்கையிலே, இந்த விசுவாசத்திலே நாங்கள் ஒரு சிலர் அதில் பிறக்கவும், பிறவாதவர்களை நீர் வேற விசுவாசத்தில் என்றும் அழைத்து கொண்டு இருக்கிறீர். நீர் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்கிறீர். அடுத்ததாக எங்களுடைய பங்கு சுவாமி, எங்களை தேடி வந்து அழைத்த நீர், உண்மை நாங்கள் பற்றி கொண்டு எரிகின்ற தீவட்டிகளாக, புத்தியுள்ளவர்களாக, எங்களிடத்திலே தீபம் அணையாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக சன்மார்க்கமான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறீர். நிர்விசாரமான ஆவி, பரவாயில்ல போனா போது, இல்லை அது அப்புறம் பார்க்கலாம் என்ற எண்ணங்கள் சாமி எங்களுக்குள்ளே வராதபடிக்கு, வரும்பொழுது அதை நாங்கள் இனம் கண்டு ஜாக்கிரதையாக விழிப்போடு இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும். இதை நடத்துகிற சகோதரனையும் சகோதரனுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தருளும். இதை பங்கு புகழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. உங்களுடைய நாமம் ஓங்குவதாக, உங்களுடைய பெயர் விளங்குவதாக. இயேசு கிறிஸ்துவை நீர் வாழ்க நாங்கள் புகழுகிறோம் சுவாமி. உண்மை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம். உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அணிந்து நிற்கிறோம். எங்களை சிநேகிதராகவும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த வருகையில நாங்கள் எப்படியாயினும் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்குதான கிருபையை எங்கள் யாவர் மேலும், எங்கள் தலைகள் மீது நீர் வைத்து எங்களை காக்க வேண்டும் என்று எங்களுடைய உற்றார் உறவினர், சுற்றத்தார், தோழர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், வியாதியில் உள்ளவர்கள், வறுமையில் உள்ளவர்கள், தூரத்திலே பணி செய்பவர்கள், கடலின் ஆழத்திலே வேலை செய்பவர்கள், இராணுவ மக்கள், இரவிலே லாரி ஓட்டுபவர்கள், இரவிலே நர்ஸ் வேலை செய்பவர்கள், இன்று கடினமாக தங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செலவழித்துக் கொண்டிருக்கிற மக்களை கூட நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் மீது நீரும் கண்ணோக்கி பாரும். எங்களையும் ஆசீர்வதித்தருளும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென்.